साथियों, राजेंद्र चोल ने गंगईकोंड चोलपुरम कोविल की स्थापना भी की थी। यह मंदिर आज भी विश्व का एक आर्किटेक्चरल वंडर है। ये भी चोला साम्राज्य की ही देन है कि मां कावेरी की इस धरती पर मां गंगा का उत्सव मनाया जा रहा है। ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் ஆலயத்தை நிர்மாணமும் செய்தான். இந்த ஆலயம் இன்றும் கூட உலகின் ஒரு கட்டிடவியல் அற்புதமாக திகழ்கின்றது. அன்னை காவிரி பெருகி பாயும் இந்த பூமியிலே அன்னை கங்கைக்கு திருவிழா எடுக்கப்படுவது என்பதும் கூட சோழ சாம்ராஜ்யத்தின் நற்கொடையாகும். मुझे बहुत खुशी है कि आज उस ऐतिहासिक प्रसंग की स्मृति में एक बार फिर गंगा जल को काशी से यहां लाया गया है। अभी यहां मैं जब पूजा पाठ करने के लिए गया था, विधि पूर्वक अनुष्ठान संपन्न किया गया है। गंगा जल से अभिषेक किया गया है और मैं तो काशी का जनप्रतिनिधि हूं और मेरा मां गंगा से एक आत्मीय जुड़ाव है। चोला राजाओं के ये कार्य, उनसे जुड़े ये आयोजन, ये एक भारत श्रेष्ठ भारत के महायज्ञ को नई ऊर्जा, नई शक्ति और नई गति देते हैं। அந்த வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட பின்புலத்தின் நினைவினிலே மீண்டும் ஒருமுறை கங்கை நீரை காசியிலிருந்து இங்கே கொண்டு வந்திருப்பது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியையும் உவகையையும் அளிக்கின்றது. தற்போது இங்கே நெறிப்படி அனுஷ்டானங்கள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. புனித கங்கை நீரால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. நான் காசியின் மக்கள் பிரதிநிதி. கங்கை அன்னையிடம் எனக்கு ஆன்ம ரீதியான அன்பு இருக்கின்றது. சோழ அரசர்களின் இந்த செயல், அதோடு இணைந்த இந்த ஏற்பாடு ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பெருவேள்வியை போன்றது. இது உற்சாகம் அளிக்கவல்லது, கருத்தூக்கம் அளிக்கவல்லது. भाइयों बहनों, चोला राजाओं ने भारत को सांस्कृतिक एकता के सूत्र में पिरोया था। आज हमारी सरकार चोला युग के उन्हीं विचारों को आगे बढ़ा रही है। हम काशी तमिल संगमम और सौराष्ट्र तमिल संगमम जैसे आयोजनों के जरिए एकता के सदियों पुराने सूत्रों को मजबूत बना रहे हैं। गंगईकोंड चोलपुरम जैसे तमिलनाडु के प्राचीन मंदिरों का भी एएसआई के जरिए संरक्षण किया जा रहा है। சகோதர சகோதரிகளே, சோழ அரசர்கள் பாரதத்தை கலாச்சார ஒற்றுமை என்ற இழை கொண்டு இணைத்தார்கள். இன்று நம்முடைய அரசாங்கம் சோழர்களுடைய இதே கருத்துக்களை, எண்ணங்களை முன்னெடுத்துச் செல்லுகின்றது. நாங்கள் காசி தமிழ்ச் சங்கமம், சௌராஷ்டிரா தமிழ்ச் சங்கமம் போன்ற ஏற்பாடுகள் வாயிலாக ஒற்றுமையின், ஒருமைப்பாட்டின் பல நூற்றாண்டு கால பழமையான கோட்பாடுகளை பலப்படுத்தி வருகின்றோம். கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற தமிழகத்தின் பண்டைய ஆலயங்களையும் கூட இந்திய தொல்லியல் ஆய்வகம் வாயிலாக இப்போது பராமரிக்கப்பட்டு வருகின்றன. जब देश की नई संसद का लोकार्पण हुआ तो हमारे शिव आधीनम के संतों ने उस आयोजन का
आध्यात्मिक नेतृत्व किया था, सब यहां मौजूद है। तमिल संस्कृति से जुड़े पवित्र सेंगोल को संसद में स्थापित किया गया है। मैं आज भी उस पल को याद करता हूं तो गौरव से भर जाता हूं। தேசத்தின் புதிய நாடாளுமன்றம் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வேளையிலே நமது சிவாதீனங்கள் புனிதர்கள் அந்த நிகழ்ச்சியின் ஆன்மீக தலைமையை ஏற்றார்கள். இதோ அவர்கள் உங்கள் மத்தியிலே இங்கே வீற்றிருக்கின்றார்கள். தமிழ் கலாச்சாரத்தோடு இணைந்த புனிதமான செங்கோல் நாடாளுமன்றத்தில் நிறுவப்பட்டது. அந்த கணங்களை நான் இன்று நினைத்து பார்த்தாலும் கூட என் நெஞ்சம் பெருமிதத்தில் பொங்குகிறது.